வீணாக கூடாது. அப்பா செய்த குற்றத்துக்கு என்ன வெறுக்கிறியா ரேகா? அவரால என் வாழ்க்கையே நாசமாயிருச்சு ராஜா. என் கூட பிறந்த அண்ணன் உயிர் விட்டதுக்கு காரணம் யாரு? உங்க அப்பா தானே. அவர் வரதட்சணை கேட்காம இருந்திருந்தா எங்க அண்ணன் ராஜினாமா பண்ணிருப்பாரா? அந்த பணத்தை வாங்கி இருப்பாரா? அந்த பணத்தை பறிகொடுத்த வேதனையில எங்க அண்ணன் தற்கொலை பண்ணிருப்பாரா? ரேகா, உன் அண்ணன் இறந்து போனதுல எனக்கு மட்டும் வேதனை இல்லையா? கவலைப்படாது, அப்பாவை எதிர்த்தே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ராஜா, அண்ணன் செத்து போன அன்னைக்கு ரேகாவும் செத்து போயிட்டா. அம்மா ரேகா, அண்ணன் ஸ்தானத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேம்மா. உன்னை விரும்புறவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கத்தான் நான் இங்க இருக்கேன். வேண்டாம் அண்ணா, இந்த கல்யாணம் சாதாரணமானதில்லை. அதுதான் என் கூட பிறந்தவர் உயிரை வாங்கினது. இந்த அண்ணன் கூட உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க உயிரை விடுறதுக்கும் தயாரா இருக்குமா? வேண்டாம், அண்ணனும் கடைசியா இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. நீங்களும் அதையே சொல்றீங்க. அது அந்த அண்ணனோட கடைசி வார்த்தை, இது இந்த அண்ணனோட ஆரம்ப வார்த்தை. சார், என் அப்பாவோட பேசுங்க. அவர் என் மேரேஜுக்கு சம்மதிக்காவிட்டா அவர் ஆஸ்திகளே வேண்டான்னு விட்டுட்டு வந்துடுறேன். ஒண்ணும் அவசரப்பட வேண்டாம். உங்க அப்பாவோட என்ன பேசணும், எந்த முறையில பேசணும், எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நிறுத்தி வைக்கணும்னு நினைச்ச ரேகா மேரேஜ நடத்தி வைக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ண வந்திருக்கிற ஆம்பளை. பர்மிஷன் இல்லாம இங்க எதுக்காக வந்த? பர்மிஷன் வாங்கிட்டு வர்றவன் நண்பன், பர்மிஷன் இல்லாமலே வர்றவன் விரோதி. எனக்கு உனக்கு எந்த விரோதமும் இல்லையே. வைகுண்டத்தில் இருக்கிற விஷ்ணு பகவானுக்கும் பூலோகத்தில் இருக்கிற ராட்சசர்களுக்கும் இடையே யுத்தம் நடந்தது விரோதத்தினாலயா? ஓ, நீ அவதார புருஷனா? இப்ப நான் ஒரு சாதாரண மனுஷன். நான் அவதாரம் எடுக்கிறது உன் வார்த்தையை பொறுத்து இருக்கு. ரேகா கல்யாணம் நடக்கணும்னு 50,000 தேவை. அந்த பணத்தை தர வக்கு இல்லாம அவ அண்ணன் செத்து போயிட்டான். அந்த 50,000 தந்துட்டா உடனே ராஜேந்திரனுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் நடந்துரும்ல? நிச்சயமா. அப்ப அந்த 50,000 எப்ப வேணும்? இப்பவா, ராத்திரிக்கா, வெடிஞ்சு தந்தா போதுமா? வசதி உள்ளவனா இருந்தா இந்த இடத்திலேயே லட்ச லட்சமா தர முடியும். ஆனா உன்ன போல உள்ளவன் என் முன்னாலேயே என் பட்டியல இருக்கிற பணத்தை எடுத்து என்கிட்டயே கொடுப்பேன். ஆனா அந்த மாதிரி தர பணத்தை வச்சு என் மகன் கல்யாணத்தை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கௌரவம் இல்லாத முறையில குறுக்கு வழியில சம்பாதிக்கிற ஒரு பைசா கூட தேவையில்லை. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தேவை. ஆல் ரைட், யூ வில் கெட் தட் மணி. நான் எடுத்த லட்சியத்துக்காக என் ரத்தத்தை சிந்துறேன், இரவு பகலா உழைக்கிறேன். பைசா பைசாவா சேர்த்து அந்த 50,000 உனக்கு தந்துறேன். எத்தனை நாள் டைம் வேணும்? 6 மாசமா, 1 வருஷமா, 3 மாசம்? கேளு. பழக்கமில்லாத வேலையாச்சே, கொஞ்சம் கஷ்டமா இருக்குமேன்னு கேட்டேன். விஸ்வநாதனுக்கு 1 மாசம் டைம் கொடுத்தேன். எனக்கும் அந்த 1 மாசம் போதும். அதாவது வர்ற 9ஆம் தேதி 50,000 என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா நான் ரேகாவை என் பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பேன். வார்த்தையை மாத்தினா நான் சிந்தின ரத்தமும் உழைப்பும் வீணாயிடுச்சேங்கிற கோபத்துல உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். ஜாக்கிரதை. என்ன மச்சான், அவ உனக்கு தண்ணி காட்டிட்டானா? பையன் ரொம்ப திறமசாலியா இருக்காயா. பின்ன அவனை யாருன்னு நினைச்ச? அவன் தான் என் பொண்ணை விரும்புற வீரன், எனக்கு வரப்போற மாப்பிள்ளை. அவ சொன்னபடி பணத்தை கொண்டு வந்துட்டா என்ன பண்றது மச்சான்? அவனால என்ன செய்ய முடியும்? அதுக்குத்தான் 1 மாசம் டைம் வாங்க வச்ச. மச்சான், வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு போறதுக்கு 150 வருஷங்கள் ஆச்சு. அந்த மாதிரி 50,000 கொண்டு வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும்னு சொல்றேன்.
என் முகத்தை துடைச்சா போறாது, என் காலை கழுவ. வாய மூடுறா. கூலி வேலைக்காரனால உன் காலை நான் கழுவுறதா? கூலிக்காரங்களை கேவலமா பேசாதே கோ தண்டராமா. அவங்க வாக்குரிமையிலதான் உன்னாட்ட ஆளுங்க பதவியில இருக்காங்க. என் உயிர் போனாலும் உன் உதவி எனக்கு தேவையில்லை. நீ உயிரோட இருந்தா என் உதவியை நாடித்தான் ஆகணும். மணி, தேவையில்லைன்னா விட்டுடு. முக்கியமா இப்ப என்ன தேடிக்கிட்டு வந்த விஷயம் என்ன? நீ உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணத்துல ரேகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு சத்தியம் பண்ண இல்ல? நிறைவேற்றி காட்டுறேன் பாரு. நீ தோத்து போவேன்னு பெட் கட்டுறதுக்காக வந்தேன். என்ன பெட்டு? இந்த மாசத்துக்குள்ள நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 50,000 ரேகா கல்யாணத்தை முடிச்சிட்டா, இப்ப நீ சொன்னபடி உன் கால கழுவி என் மகளை கல்யாணம் செய்து வைக்கிறேன். அது செய்ய முடியாவிட்டா என் மகளை நீ அடியோடு மறந்துட வேண்டியதுதான். சேலஞ்ச். வார்த்தையை மாத்தலாம். வார்த்தையை மாத்திர ஜாதி இல்ல மணி. போயிட்டு வரலாமே. வரேன். இந்த ஆளு வர்றத பார்த்தா மணி இவருக்கு இளநீர் கொடுத்திருப்பான் போல இருக்க. நான் மற்றவங்களுக்கு இளநீர் கொடுக்கறவன். அந்த மணி ராத்திரி பகலா வேலை செஞ்சு 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டான்னு போன் பண்ணான். இன்னொரு அவனோட நம்ம ஆளுங்களும் இருப்பாங்க. வழியிலேயே அவன் அடிச்சு நொறுக்கிடுவாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு சொன்ன பணத்தை நீயே உன் கையால கொடுத்ததுனால சந்தேகம் ஏற்பட வழியில்லைன்னு நினைக்கிறேன். ஜோசியரை கூப்பிட்டு முகூர்த்தம் பார்க்க சொல்லு மாமா. வேலை செய்ய ஆரம்பிச்சு 12 நாள், சம்பாதிச்சது 25,000. ரங்கண்ணா, ரங்கண்ணா, அம்மா, கடவுளே, அழகா இருந்த முகத்துல இப்படி என்னையும் கையும் பூசி வச்சிருக்கிறியே.
பாருமுத்தம்மா, நான் உன்னாட்டம் பவுடர் பூச்சிக்கிட்டு இருக்கிறவனா மெக்கானிக் முகத்துல ஆயிலும் கரியும் தாமா இருக்கும். ஆமா, நம்ம கல்யாணம் எப்ப நடக்கும் சொல்லு. நீ தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் அழகான ஒரு தாலி உன் கழுத்துல விடும், அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையும் பிறக்கும். ஆமாமா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமா? வருஷமா? நம்ம மணி இருக்கானே ராக்கெட் மாதிரி ஸ்பீடானவன் 10 நாளைக்குள்ள முடிச்சிருவான் கல்யாணத்தை. அம்மா, 10 நாளா? 10 நாள் உங்களை பார்க்காம நான் எப்படி இருப்பேன் ரங்கண்ணா? அம்மா அம்மா, இப்போ உன் முகத்துல கூட ஒரு ஆயிலும் கறிய ஆயிடுச்ச. என்ன பண்றது ரங்கண்ணா, உன்னை நான் கட்டிக்கிட்டா உடம்புல ஆயில் படாம இருக்குமா? வரேன். 10 நாள் வரைக்கும் இந்த ஆயில ஒரு ஞாபகமா வச்சிருப்பேன். அது வரைக்கும் முகத்துல ஆயில் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத. வேற ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். முதல்ல போட்ட ஐடியாவில 10,000 ரூபாய் போச்சு. போனதுக்கு மோட்டார் சைக்கிள் பந்தயத்துல இன்னொரு 10,000. இந்த தடவை என் குறி தப்பாது. 10 லாரி ஜல்லி உடனே வேணும்னு நம்மாலும் அவனை கேட்பான். உட்காருங்க சார். 10 லாரி கல்ல அனுப்புறதா சொன்னீங்கல்ல, என்னன்னு கேட்டு வர சொன்னார். அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏயா, அந்த 9 நம்பர் பாறை உடைக்க எத்தனை நாள் ஆகும்? 10 நாள் ஆகும் போல இருக்கு சார். பாம்பூச்சி உடைச்சா நாளைக்கே கொடுத்துடலாமே. எப்படி சார்? பாறைக்கிட்ட போய் பாம்பூச்சி உடைக்கிறதா உயிருக்கே ஆபத்து சார். இங்க இருந்து உயர் வச்சு உடைக்கிறதா இருந்தா 10,000 ரூபாய் ஆகும் சார். 10,000 ஆகும் பரவாயில்லையா? பாறையை உடைக்க முடியுமா? 4 நாள் ஆகும் சார். சார், இன்னைக்கே அந்த 9 நம்பர் பாறையை உடைக்கிறேன். அந்த 10,000 ரூபாய் எனக்கு தரீங்களா? அது ஆபத்து. ஆபத்துன்னு தெரியும். பாறை மேல ஏறி உடைச்சிட்டு தப்பி வந்துருவேன். சரி, இது உன் இஷ்டப்படியே நீ எடுத்துக்கிட்ட முடியும்னு லெட்டர் எழுதி கொடு. சக்சஸ் ஆயிடுச்சுன்னா 10,000 தர்றேன். பார்க்கணுமா? அதுவும் மேல இருக்காரு. பாறை அடிச்சா ஆபத்து. நான் போயிட்டேன்னு நினைச்சியா? போயிட்டேன்னா உங்களுக்கு என்னமோ விளையாட்டா இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா நான் கனவோடு விளையாடல. உன் அப்பாவோட, என் தங்கைக்கு வரப்போற மாமனாரோடு தான் விளையாடுறேன். எதுக்கு இந்த பிடிவாதம்? தேக்கம்மையிலேயே இவ்வளவு பாசம், உயிரையே தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? உண்மையை சொன்னா என்ன வெறுத்து பிரிஞ்சு போயிடுவியோன்னு. அப்படி ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லை. நான் ஒரு பக்கா திருட. அது எனக்கும் தெரியும். என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை சுயநலத்தை முன்னிட்டு திருட்டு வேலை செஞ்சேன். அது விஸ்வநாதன் பணம். அந்த பணத்தினால்தான் மாலதி திருமணத்தை நடத்தினேன்.